நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் ஆண்டவரே அது ஜீவன் உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது பராக்கிரமம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இதோ தேவரீர் கர்த்தர் தண்ணீர்கள் மேலேயும் ஜல பிரவாகத்தின் மேலேயும் முழங்குகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உயிருள்ள எங்களுடைய கர்த்தருடைய வார்த்தைகளும் உயிருள்ளதாய் இருக்கிறபடினால ஆண்டவரே, அருமையான இந்த நேரத்தில் இந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அருமையான இந்த வேளையிலே எங்களோடு கூட இடைபடும்படியாக, எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் இன்னும் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, வெப்காஸ்ட் மூலமா பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் தேவன் ஆண்டவரே, இந்த நேரத்தில் போதிக்கிற என்னோடும் கூட முதலாவது நீங்க பேசுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, கிருபைகளை தாங்க. கேட்கிற எங்களை ஒவ்வொருவரையும் கூட என்னுடைய தேவன் அப்படியே உடைய வசனத்துக்குள்ளாக நீர் எங்களை நடத்தி காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வீராக, வழி நடத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான அந்த நாளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு பிறகு நம்ம திரும்ப இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க கூடி வர கர்த்தர் கொடுத்த அருமையான அந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம இந்த நாளிலும் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம். இந்த அதாவது 16வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம், அதாவது 1 சாமுவேல் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது. இப்போ அதாவது சவுல், தாவீது இந்த 2 பேருடைய சம்பவங்களை பார்க்க போகிறோம். அதாவது சவுலினுடைய வாழ்க்கை எப்படி முடிய போகுது, தாவீதனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லி அதில் நம்ம பார்க்கிறோம். ஆக இதில் நம்பர் 1 என்னன்னு சொன்னால், சால் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்குவாலிஃபைட் அஸ் கிங். அதுதான் இந்த 16லேருந்து 31 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது. அதுக்கப்புறம் டேவிட் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் அஸ் ஹிஸ் சக்சஸர். தாவீதை சவுலுக்கு பிறகு வரக்கூடிய ராஜாவாக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் வரும்போது தான் தாவீது ராஜாவாக இருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 3வது நம்ம பார்க்க போறது என்னன்னா, காட் ட்ரெயின்ஸ் டேவிட் த்ரூ சஃபரிங்ஸ் டு லீட் ஹிஸ் பீப்புள். ஆக இந்த இடத்துல ஒருவேளை ராஜாவான உடனே அந்த உனக்கு அப்படியே ஒரு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடாதபடிக்கு அவனை முதலாவது உபத்திரவங்களினாலே என்ன செய்யறாரு, அவனை ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவில பார்க்கிறோம். அதாவது என்ன வசனம் சொல்லுது, உபத்திரவங்களினாலே அவரை பூரணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் இயேசுவை அவரை மகிமைப்படுத்துவதற்கு முன்பாக உபத்திரவங்களினால அவரை பூரணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அதில் பார்க்க போனா தாவீது அந்த ராஜ மகிமை அடைவதற்கு முன்பாக அவன் பல சஃபரிங்குள்ள, பாடுகளுக்குள்ள கடந்து போக வேண்டியதா இருந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம கவனத்துல வைக்கும்போது இந்த தாவீது இந்த அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஒப்பனையாய் இருக்கிறான். அதாவது டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு ஒப்பனையாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம முதல் 13 வசனங்களை ஒரு பகுதியாகவும் 14லேருந்து 23 வரைக்கும் ஒரு பகுதியாக நம்ம பார்ப்போம். ஆக இந்த முதல் 13 வசனங்கள்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, சாமுவேல் sent to Bethlehem to meet Jesse in order to anoint David. தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக அங்கே ஈசாயை போய் பார்க்கும்படியாக தேவன் என்ன செய்கிறாரு, அவனை சாமுவேலை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் முதலாவது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெஹேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார்.
இந்த முதல் பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இஸ்ரவேலின் மேலே நான் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய். ஒரு விதத்துல சாமுவேலை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம இப்ப பழசெல்லாம் அந்த சவுலினுடைய காரியத்தெல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது, சாமுவேலுக்கு முதலாவது ராஜாவை கேட்டது அவனுக்கு பெரிய மனசு கஷ்டம். என்ன, ஆண்டவர் நம்ம கொண்டு ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவங்க இப்ப ஜனங்க ராஜா கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஆரம்பிக்கிறது. அப்பொழுது சவுல் ராஜா வாக்கப்படும் பொழுது உலக பிரகாரமா இல்ல மனுஷிக பிரகாரமா பார்க்கும்பொழுது, நான் தான் இவ்வளவு நாள் தலைவனா இருந்தேன், இப்ப எனக்கு எல்லா மகிமையும் போயிட்டு சவுலுக்கு தானே மகிமை போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை சவுல் அவன் வெறுத்திருந்திருக்கலாம். இல்லைன்னா இவன் சாமுவேல் தன்னுடைய ஊழியத்தை அப்படியே ரொம்ப லோ பண்ணிட்டு, என்னப்பா இதுல என்ன இருக்கு, அவ ராஜா வந்துட்டாரு, இனிமேல் எல்லாம் அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருந்திருக்கலாம். இருந்தாலும் சாமுவேல் அதை செய்யாதபடிக்கு கடைசியில என்னாச்சுன்னு சொன்னா, ஆண்டவரே அவனை கடிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சவுலை நேசிக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக ஒரு பக்கத்துல அது சாமுவேல் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, மெச்சுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனா அதே நேரத்துல அதாவது தேவன் ஒரு மனுஷன் மேல வைத்திருக்கிற ஒரு பிரியம், நம்ம ஒரு மனுஷன் மேல வைத்திருக்கிற பிரியம், ஒரே மனுஷன், தேவனும் பிரியம் வச்சிருக்கிறாரு, மனுஷனும் பிரியம் வச்சிருக்கிறான். ஆனா தேவன் ஒரு மனுஷனை தள்ளி போடுறாரு அப்படின்னு சொன்னா, இல்ல எடுத்து போடுறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம அவங்களுக்காக தூக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் ஒரு காரணத்தோடு எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவனாய் இருப்பார். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தோடவும், அதாவது சாமுவேல் அந்த சவுலோடு கூட தன்னுடைய மாம்சத்துல, தன்னுடைய உணர்வு எமோஷன்ஸ்ல என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா, தன்னை இணைத்து கொண்டிருந்தான். ஆனா அது தேவனுக்கு பிரியமில்லாத இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் கடின இருதயம் உள்ளவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு இல்ல, கடின இருதயம் உள்ளவர் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னன்னு சொன்னா, தேவன் பல காரியங்களை அவர் செய்து கொண்டே போகும் பொழுது நம்ம தேவனோடு நிற்கிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஆக தேவன் இப்ப அவனை அவனுக்கு 3 வாய்ப்புகளை கொடுத்தாரு. அந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளி போட்டான். ஒவ்வொரு வாய்ப்புலையும் தன்னை தேவனுக்கு உரியவனாக, ஒரு சரியான ஒரு பக்தி, அதாவது தேவ பக்தி உள்ள ஒரு ராஜாவாக தன்னை நிரூபிக்காதபடிக்கு தன்னையே உயர்த்தினான். நம்ம 15வது அதிகாரத்துல நம்ம பார்த்தது நமக்கு ஞாபகம் இருக்கும். அவனுக்கு தேவையெல்லாம் என்னன்னு சொன்னா, இவ்வளோ காரியம் நடக்குது, இவ்வளோ காரியம் நடந்த போதிலும் கூட தன்னை தான் கூட சாமுவேல் இருந்துட்டா ஜனங்க தன்னை ராஜான்னு ரெகனைஸ் பண்ணிட்டா போதும். அதுதான் அவனுக்கு ரொம்ப அவசியமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன முறை நம்ம பார்த்தோம். ஆகையினால நம்ம மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்க, இல்ல நம்ம ராஜாவா இருந்து எடுபட்டு போயிட்டா என்ன ஆகும், அதை பற்றி கவலைப்படாதபடிக்கு நான் என்ன தவறு செய்தேன், என்னுடைய தவறை திருத்திக் கொள்ள அந்த சவுலுக்கு மனம் வரவில்லை. ஆகையினால தேவன் அவனை தள்ளினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அப்படி தள்ளப்பட்ட அந்த சவுலுக்காக இந்த சாமுவேல் துக்கித்து கொண்டிருந்தான். அது தேவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியமாய் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எவ்வளவு நாள் நீ இன்னும் துக்கம் கொண்டாடி கொண்டிருப்ப, நீ என்ன செய்ய, எழுந்துரு, நீ என்னுடைய ஊழியத்திற்காக சில காரியங்களை நீ செய்ய வேண்டி இருக்கிறது, ஆகையினாலே நீ எழுந்து உன்னுடைய கொம்பை தைலத்தாலே நிரப்பி கொண்டு வா என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்ப பெத்லெகேமியனாகிய ஈசா, அதாவது ஈசாயின் இடத்துல உன்னை நான் அனுப்புவேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். நமக்கு தெரிந்த வண்ணமாக இந்த ஈசாய் என்பவன் ரூத்தினுடைய பேரன், ரூத்தினுடைய மகனுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக அப்ப ரூத்து, அதுக்கப்புறம் போவாஸ், அதாவது கணவன் ஆபிரகாம் வழியில வந்தவன், மனைவி புறஜாதி பெண். இந்த நிலைமையில இந்த ஆபிரகாமனுடைய அந்த உடன்படிக்கையின் வழியிலே வந்த அந்த ரூத்தினுடைய பேரனாகிய, போவாசனுடைய பேரனாகிய அந்த ஈசாயினுடைய வீட்டிற்கு அவனை அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். So Bethlehem is in the territory of Judah. ஒருவேளை நமக்கு அந்த இஸ்ரவேல் படம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம பின்னால பார்த்தா கூட நமக்கு தெரியும், இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் தேச படங்கள்னு சொல்லிட்டு. ஆக எருசலேம்
தென் பகுதியில இருக்கக்கூடிய யூதா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல பலஸ்தீனா தேசம், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துல அதை யூதேயா அப்படின்னாங்க. அதாவது 2.5 கோத்திரங்களை சேர்ந்தது. ஆனா அதுக்கு மேல இருந்தது இஸ்ரவேல், சமாரியா, கலிலேயா. பட் பழைய ஏற்பாட்டினுடைய காலத்துல இந்த யூதேயாவை வந்து யூதா என்று அழைத்தாங்க. சமாரியா, கலிலேயா இது எல்லாவற்றையும் இஸ்ரவேல் இல்ல சமாரியா என்று சொல்லி, இஸ்ரவேல் என்று சொல்லி அழைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, அதை குறித்து நம்ம பிறகு நம்ம பார்க்க போறோம். ஆக இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த பெத்லகேமியன் ஆகிய இந்த ஈசாயின் இடத்துல அங்கே ஆண்டவர் அனுப்புறாரு. Then refer the prophecy in Genesis 49:10. ஆதியாகமம் 49:10 யாராவது ஒருத்தர் வாசிப்போம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. இந்த இடத்துல அதாவது யூதாவை குறித்து யாக்கோபு என்ன செய்யறான், தீர்க்க தரிசனம் சொல்றான். எல்லாரை குறித்தும், ஒவ்வொரு மகனை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே வரான். இந்த யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த 9வது வசனத்துல யூதா பாலசிங்க நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் இதெல்லாம் சொல்லிட்டு 10வது வசனத்துல சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்தினுடைய வருங்காலத்திலே வரக்கூடிய ஒரு ராஜா ஒருவன் வந்து யூதாவில் இருந்து தான் தோன்றுவான், பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தோன்ற மாட்டான் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. பென்யமீனை குறித்த அந்த தீர்க்க தரிசனத்துல பார்த்தோம்னு சொன்னா இதை குறித்து ஒரு காரியமும் அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஆகையினாலே அங்கே தேவனுடைய ஆவியினாலே யாக்கோபு ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் சொன்ன போது கூட ராஜா, இஸ்ரவேலினுடைய ராஜாக்களாகட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துவாகிய சமாதான கர்த்தராகட்டும் யாரா இருந்தாலும் இவர்கள் வந்து யூதாவில் இருந்துதான் வருவார்கள் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதாவது தேவனுடைய பார்வையில ஆண்டவருடைய கணக்குப்படி அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான் இல்ல காட்ஸ் கவுண்டனன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்பதான் முதல்ல ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்னால இருந்த சவுல் வந்து ஆண்டவர், அதாவது ஜனங்க கேட்டாங்க, ஆண்டவர் வந்து அவர்களுக்கு கொடுத்தார். ஆகையினாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, இந்த ராஜாவை உனக்கு இந்த அதாவது தாவீதை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அதாவது அந்த இடத்துல ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அந்த முதல் வசனத்தினுடைய கடைசியில, அதாவது இந்த இடத்துல ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஐ ஹேவ் ப்ரொவைடட் மை செல்ஃப் அ கிங், நானே ஒரு ராஜாவை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனா சவுல் வந்து Saul was a people's choice, மக்களுடைய தெரிந்தெடுப்பு. மக்கள் ராஜா வேணும்னு கேட்டாங்க, ஆகையினாலே ஆண்டவர் வந்து கொடுத்தார். அப்ப 1 சாமுவேல் 9:16 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், அதை நம்ம படிப்போம், அப்ப நமக்கு இது விளங்கும் என்னன்னு சொல்லிட்டு. 1 சாமுவேல் 9:16. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கிறோம்னா, இவனை வந்து நான் ராஜாவா நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஜனங்க கேட்டாங்க, ஆகையினால தருகிறேன். சோ சால் வாஸ் அனாயிண்டட் as a commander, அதிபதின்னு இருக்கு இல்லையா? அந்த வசனத்துல பார்த்தோம்னு சொன்னா அப்படிதான் இருக்கு, அதிபதி. ராஜான்னு ஆண்டவர் சவுலை வந்து அந்த இடத்துல சொல்லல, நான் வந்து சவுல் என்பவன் வருவான், அவனை இந்த தேசத்தின் மேல அதிபதி, ஆங்கிலத்துல வந்து கமாண்டர் இல்ல இன்னொரு வேர்டு வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து பிரின்ஸ், அவனை வந்து ஒரு அதிபதியா ஒரு கமாண்டரா தான் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார். whereas David was God's choice who was man after his own heart, ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒருவனை என்ன செய்தாரு, அங்கே தாவீதை ராஜாவாக தேவன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 2வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான்.
அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி. அப்ப அதாவது இந்த இடத்துல இப்ப சாமுவேலுக்கு வந்து பயம். ஏன்னு சொன்னா இப்ப வந்து என்னதான் நான் சவுலை நேசித்தாலும் இப்ப சவுல் வந்து நான் இந்த மாதிரி வேற ஒருத்தனை அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்னா சவுல் வந்து என்ன கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாமுவேல் வந்து பயப்படுறான். இப்ப பயப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போயிட்டு ஏதாவது கேட்டா நீ என்ன செய்ய, பலியிட வந்தேன் அப்படின்னு சொல்லு. அப்படின்னா பொய் சொல்ல ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? பொய் சொல்ல ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறது போல இருக்குது. ஆனா இந்த இடத்துல பொய் சொல்ல ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது எந்த அளவிற்கு வெளிப்படுத்த வேண்டியதை வெளிப்படுத்தணும், எந்த அளவிற்கு நம்ம வந்து சில காரியங்களை கன்சீல் பண்ணி வைக்கணும், அது வந்து ஒரு ஆவிக்குரிய ஞானம். ஆகையினால இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவர் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னு சொன்னா அது பொய் கிடையாது. ஏன்னு சொன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ணும்பொழுது கட்டாயம் பலியிட்டு தாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. பலி செலுத்தின பிறகுதான் ராஜாவா அபிஷேகம் பண்றது. ஸோ இதுல வந்து பாதிய சொல்லிட்டாரு, மீதி பாதிய இப்ப சொல்லாத. காரணம் என்னன்னா தாவீது இப்பவே ராஜாவாக போறது கிடையாது, அவன் இன்னும் காலம் இருக்குது. ஆகையினால இப்பவே எதுக்கு சவுலுக்கிட்ட போயிட்டு ராஜா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இவன் வந்து இவனை கொன்று போட்டாலும் போடுவான், சாமுவேலையும் கொண்டு போடுவான், தாவீதையும் கொண்டு போடுவான். ஆகையினால இப்போதைக்கு பெத்லெகேமுக்கு நீ என்ன செய்யற, பலியிட போற, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மீதி நடக்கிறதுலாம் வந்து சீக்ரெட். சவுலினுடைய அபிஷேகத்திலையும் அதுதான் பாக்குறோம். முதல்ல வந்து அந்த அந்த வேலைக்காரங்களெல்லாம் போக சொல்லிட்டு சவுல் வந்து தனியா இருக்கும்பொழுது சவுலை வந்து ஒரு சீக்ரெட் அங்ஷன் அனாயிண்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னால பலி செலுத்தி அந்த இடத்துல என்ன செய்து எல்லாருக்கும் முன்னாலவும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அபிஷேகம். சோ ஆகையினால தாவீதை நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா தாவீதுக்கு 3 முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதை நம்ம பிறகு பார்ப்போம். அப்ப முதலாவது இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இடத்துல நீ போயிட்டு அப்படி யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நான் பலியிட வந்தேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு. So God is not authorizing a lie on Samuel. So anointing David as a king involves sacrifice to the Lord also. So the statement was true statement but incomplete. God approved Samuel's idea of concealing the real reason to Saul. In such an adversary situation, Samuel's real purpose was not to disclose to Saul. மத்தேயு 10:16 யாராவது ஒருத்தர் வாசிப்போம். மத்தேயு 10:16, Matthew 10:16.